ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னென்னா இறால் கூட்டு தான் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான செங்கல், ஏன்னா கூட்டாஞ்சோறுக்கு நம்ம நினச்ச நேரங்களில் அடுப்பு ரெடி பண்ண முடியாது. நம்ம விருப்பப்பட்ட இடத்துல தான் அடுப்பு ரெடி பண்ணோம். இதுக்கு பக்கத்தில் இருந்த செங்கல்லை எடுத்துகிட்டு வந்து அடுப்பு ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான இறாலை இங்கே உள்ள எல்லாருமே சேர்ந்து சின்ன சின்னதாக அந்த தோலை நீக்கி ஒன்று ஒன்றா போடுறாங்க. தோலை நீக்கிறது ரொம்ப ஈஸியாக எடுத்துட முடியாது, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஒரு ஆளாக கொஞ்சம் பொறுமையாக தோலை நீக்கி அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே போதுமான டைம் ஆகிடும். குறிப்பாக என்னோடய பாப்பாவும் தம்பிலாம் இறால் உரிக்கிறாங்க. எல்லாருமே சின்ன பசங்களாக இருக்கிறதால இந்த இறாலை உரிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்குது. நீங்களே பார்க்கலாம் இறால் எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. சில நேரங்களில் பாதியாக துண்டாகிடும். இப்போ உரித்த வேஸ்டேஜ் எல்லாமே க்ளீன் பண்ணி வெளியில் கொட்டுறதுக்காக வேண்டி எடுக்கிறோம். அப்புறம் ஒரு இதில் தேவையான தண்ணியை வச்சு இந்த இறாலை க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு சில டீமு அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கு. இன்னொரு டீமு அதுக்கு தேவையான காய்கறிலாம் வெட்டிகிட்ருக்கு. இந்த மாதிரி தான் நமக்கு ரொம்ப குறைவான பொருள் கிடைச்சாலும் அதை செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான விறகுலாம் மழை காலமாக இருக்கிறதால நமக்கு விறகு ரொம்ப பஞ்சமாக போயிடுச்சு. மழையும் பெஞ்சதால் நமக்கு தேவையான விறகு கிடைக்காதால ஏற்கனவே நிறைய காஞ்ச செடிகள்லாம் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. அதெல்லாம் ஒரு ஆளாக உடச்சி அந்த தண்ணியில் என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது. இருந்தாலும் காலை வச்சு பசங்கள்லாம் உடச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அதை எடுத்துகிட்டு வந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து அதுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம வெட்டி அதுக்கெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கு தேவையான எண்ணெய், கடுகு, உப்பு, இதுக்கு தேவையான காய்கறி எல்லாமே ஒரு ஆளும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ எண்ணெயை ஒரு கடாயை வச்சு எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி அதுக்கு தேவையான கடுகு, கருவேப்பிள்ளை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் நல்லா போட்டு அதை நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிட்டு இருக்கணும். பசங்க எல்லாருமே ரொம்ப ஈடுபாடாக செஞ்சிட்டு இருந்தாங்க. யாருமே ஏனத்தோணன்னு இருக்கல, அவங்க சொல்கிற வேலைகளை செஞ்சிட்டு இருந்தாங்க. நமக்கு விறகு கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனாலும் ஒரு சில நேரங்களில் இங்கே அடுப்பு எரிஞ்சிட்டு இருந்தாலும் அது ஒரு சில டீமும் அதுக்கு சேகரிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த விறகுலாம் சீக்கிரம் எரிஞ்சு முடிஞ்சிடும். நமக்கு எதிர்பார்க்குறத விட அதிக விறகு இருந்தால் தான் இதெல்லாம் செஞ்சு முடிக்க முடியும். இப்போ கிண்டிகிட்டு இருக்கும்போது இறாலை போட்டோம்னா இறால் இயல்பாக நீங்கள் தண்ணியிலேருந்து வடிகட்டி போட்டாலும் அதில் தண்ணி வரும். அதனால் நீங்கள் தண்ணியோட போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ தண்ணியோட நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்பவே தண்ணியான கண்டிஷன் ஆகிடும். அதனால் வெறும் இறாலை மட்டும் போடுங்க. அது காய்கறியோட மிக்ஸ் ஆகி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மஞ்சத்தூள், கரம் மசாலா, தேவையான மசாலா போட்டு நல்லா கிண்டி நாங்கள் சிக்கன் 65 மசாலாவும் இல்லை சிக்கன் மசாலாவும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம். இது எல்லாம் கூட்டாஞ்சோறு தான், இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம விருப்பத்துக்கு செஞ்சு சாப்பிட்டோம்னாலே நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இது மற்ற சாப்பாடை காட்டிலும் என்னங்க பிரியாணியோட பல மடங்கு டேஸ்ட்டாக இருக்கிறது இந்த கூட்டாஞ்சோறு தாங்க. அதை சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கூட்டாஞ்சோறு நாங்கள் கொடுத்த எஃபர்ட்டுக்கு நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக்கு, நிறையா ஷேர் பண்ணுங்கள். கடைசியாக வச்சுருந்த சில மிக்சிங்கை பாப்பா தான் அந்த இறாலில் ஊற்றவும் சரியான டேஸ்ட் ஆகிடுச்சு. ஆள் அதிகமாக இருக்கிறதால கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இல்லைனா எல்லாருக்கும் எங்களுக்கு கொஞ்சம் கூட கிடைக்காது. நல்ல டேஸ்ட்டான பக்குவத்துக்கு வந்ததுக்கு பிறகு நாங்கள் அதை எடுத்து மற்ற எல்லாருக்குமே எங்களுக்குள்ளேயே ஷேர் பண்ணிக்கிறோம். செய்யும்போது ஒரு சில பேர் அங்கங்கே போயிருந்தாலும் அதை சாப்பிடும்போது எல்லாருமே வந்துட்டோம். குறிப்பாக எல்லாருமே சின்ன பசங்க தான், ஒரு 12 வயசுக்கு கீழே உள்ள பசங்க தான் இதை சேகரித்து அவங்களே ரொம்ப இன்வால்வாக செஞ்சு சாப்பிட ஆரம்பித்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா பசங்களும் ஒற்றுமையாக சேர்ந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டிஷ்ஷை செஞ்சு சாப்பிடும்போது அதில் கிடைக்கிற ஒரு ஃபீலு வேறு எதுலேயும் கிடைக்காது. இதுவும் ஒரு கேதரிங் இது மாதிரி தான். நம்ம நார்மலாக ஸ்போர்ட்ஸுக்கு கேதரிங் பண்ணுவோம், இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுவோம். கேதரிங் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாமே சின்ன பசங்க தான், ரொம்ப ஆக்டிவாக விளையாடக்கூடிய பசங்க. இப்போது கரெக்டான பக்குவத்துக்கு வந்தாலும் நம்ம சமைக்கும்போது கொஞ்சம் கூடுதலாக இருந்த மாதிரி தெரியும். சமைச்சு முடிச்ச பிறகு இவ்வளோதானா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். ஒரு தட்டில் ஒரு வாழை இலையை நல்லா ரவுண்டாக கட் பண்ணி அதில் எல்லாமே எடுத்து வச்சு சட்டியில் உள்ளதை கூட வைக்கல, சட்டியில் அந்த கலர் மாறுற அளவுக்கு பியூர் ஒயிட்டாக வர்ற அளவுக்கு எங்கள் பசங்க எல்லாருமே நாங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்டோம். என் பொண்ணும் அதை நல்லா வலித்து சாப்பிட்றாங்க. அப்புறம் தட்டில் உள்ளதை ரொம்ப விரும்பி அவங்களுக்கு கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு அவன் அதிகமாக சாப்பிட்டு போகிறானோ இல்லை இவன் அதிகமாக சாப்பிட்டு போகிறானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு
எல்லாருமே போட்டி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதில் ஒரு சில பேருக்கு கோபமும் வந்துடும், எனக்கு கிடைக்கல உனக்கு கிடைக்கல அப்படின்னு. சின்ன பசங்களுக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை, அதெல்லாம் ஒரு சில பேர் அளவும் ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம தான் அவங்கள சமாதானப்படுத்தி ஓரளவுக்கு கொண்டு வரணும். என் சின்ன பையனுக்கெலாம் என்னோடய ரிலேட்டிவ் உள்ள பசங்க எல்லாருமே கொடுத்தாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்பவே ஹாப்பியாக சாப்பிட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி வீடியோவை ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்களும் இந்த மாதிரி கூட்டாஞ்சோறில் இறாலோ இல்லை நத்தையோ இல்லை ஏதோ ஒரு டிஷ்ஷு செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? உங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவம்லாம் கிடச்சிருக்கு? அந்த நேரங்களில் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதாவது கிடச்சிதா? நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை யார் அதிகமாக சாப்பிடுவாங்க, யார் குறைவாக சாப்பிட்ருக்காங்க, இதனால் நீங்கள் அழுதுருக்கீங்களா? உங்களோட ஷேரை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட் வந்து எங்களோட வீடியோட வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரியாத விஷயங்கள் கூட இந்த கமெண்டில் சொல்லும்போது நம்ம வியூவர்ஸ் நிறையா தெரிஞ்சுப்பாங்க, நாங்களும் தெரிஞ்சுப்போம். உங்களால் எங்களுக்கும் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு தேவை இருக்குது. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ஃபேமிலிக்கு, உங்களோட நெய்பர்ஸ், உங்களோட கலீக் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு ஒரு நல்ல வைரல் போகிற அளவுக்கு கொண்டு போங்க. உங்களோட ஆதரவுக்கும் உங்களோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.